தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கார். மணிகண்டன், இன்னும் எவ்வளவு நேரத்துல இந்த பிரச்சாரம் தொடங்க இருக்கு? இன்னும் விஜய் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தொண்டர்கள் அணிதிரண்டு ஒரு வரிசையில நெட்டு வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவரை வரவேற்பதற்காக ஏற்கனவே அவரது வாகனத்திற்கு முன்பாக 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவரை நடந்து வரவேற்று அந்த வாகனத்துடன் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு விமான நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டர், சராசரியாக 15 20 நிமிடத்திற்குள் செல்ல வேண்டிய தூரத்தை 1 மணி நேரம் வரை ஆகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. என்றால் வழிநெடுகளுமே, அதாவது முக்கிய சந்திப்புகளிலும் அதே போல பொதுமக்கள் அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகளிலும் அதிக அளவில் திரண்டு திருச்சிக்கு அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகாக முதல் முறையாக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய வரவேற்பதற்காக குவிந்திருக்கின்றனர். அதன் காரணமாக அதிகப்படியான கூட்டம் என்பது திருச்சி மாநகரின் மத்திய பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல இருக்கிறது. அதே போல மரக்கடை நம் பகுதியில திருச்சியில முதல் பாயிண்டாக அவர் மக்களை சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் உரையை ஆற்ற இருக்கிறார். அந்த இடத்திலும் அதிக அளவிலான கூட்டம் என்பது இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழல்ல வழிநெடுகளும் தொண்டர்கள் அவருக்கான வரவேற்பை அளிப்பதற்கு தயார் நிலையில இருக்கின்றனர். அதே போல அவருடைய அந்த அதிநவீன வாகனம் செல்லக்கூடிய அந்த பேருந்து செல்லக்கூடிய வழிகளும் கூட உற்சாகம் என்பது வழங்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இப்போ எவ்வளவு பேர் தோராயமா அந்த இடத்துல கூடியிருப்பாங்க? இந்த மரக்கடை பகுதியில் மட்டும் எவ்வளவு பேர் கூடியிருப்பாங்க? அப்புறம் இப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய வாகனத்துல 2 புறமே தாவேக்க தொண்டர்கள் இருப்பாங்க. தோராயமா எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கணிக்கப்படுது. மணிகண்டன், எவ்வளவு பேர் தாவேக்க தொண்டர்கள் கூடியிருப்பாங்க இப்போதைக்கு? தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களை பொறுத்த வரையில அதீத அளவிலான தொண்டர்கள், அதாவது நிபந்தனைகள் பல்வேறு விதிக்கப்பட்டது. வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிர்வாகிகள் வர வேண்டாம், அவரவர்கள் மாவட்டத்திற்கு கட்சியுடைய தலைவர் குறிப்பிட்ட தேதிகள்ல அவர்களை சந்திப்பதற்காக அந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் போது வருவார். காவல்துறையோட கட்டுப்பாடுகள், கர்ப்பிணி பெண்கள், மாணவர்கள் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம் என நேற்றைய தினம் கட்சியுடைய தலைமை சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒரு 12 அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். அதனையும் மீறி அதிக அளவிலான இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என குடும்பத்துடன் இந்த அவரை பார்ப்பதற்காக நேர்ல பார்த்து வேண்டும் என்ற ஆர்வத்தின் மிகுதினாலும் இங்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இன்னும் விமான நிலையத்திலிருந்து வாகனங்கள் வந்தவாறே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான 2 சக்கர வாகனங்களும் 100 கணக்கான 4 சக்கர வாகனங்களும் அனைத்திரண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த அளவுல விமான நிலையத்திலிருந்து டோல்கேட் பகுதி வரையில பெருத்த போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.